பவுல் எபேசியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடவுங்கள். அல்லேலூயா. முதல் பாகத்தை காலையில நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர்ல ஒருவர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு, அதாவது 4 பேர் 2 பேர் முடியும், அப்படி வேண்டாமாலும் வைத்துக் கொள்வோம். அதுல ஒருத்தர் ரொம்ப பிரியமா ஒரு பெற்றோர்களுக்கு நடந்து கொள்வாங்க. பெற்றோர்கள் ஆசைப்படுவதை அவங்க செய்வாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க இல்லையா? எங்க போனாலும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அதன்படி நடக்க ஆசைப்படுறாங்க. அதுக்குதான் இங்க பவுல் எழுதுகிறார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல. அப்போ ஒரு பெற்றோருக்கு பிரியமான பிள்ளை என்பது, ஒரு சில வீட்டுல ஒருத்தர் தான் இருப்பாங்க, அவங்க பிரியமா இருப்பாங்க இல்லையா? சில வீட்டுல 4 பேர் 2 பேர் இருப்பாங்க, அதுல ஒருவர் பிரியமா இருப்பாங்க. அப்ப பிரியமா நீங்க பெற்றோர்களுக்கு நடந்து, எப்படி பாருங்க, ஆண்டவர் அந்த எக்ஸாம்பிள கொண்டு வர்றாரு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பிரியமா பெற்றோருக்கு நடந்து கொள்வதை போல தேவனை பின்பற்றுவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரியமான பிள்ளைகளை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமா, நீயும் நானும் பிரியமான ஒரு பிள்ளையார், பெற்றோருக்கு ஒரு பிள்ளை பிரியமா இருக்கிறது போல எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த உறவு கனெக்ஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ பிள்ளை அந்த பெற்றோர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்ய 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 அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுக்கும் அளவுக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அததான் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் செய்தாரு. அல்லேலூயா. அப்போ நீயும் நானும் பிரியமா இருக்கணும் சொல்லி அவரே ஒரு திரு உருவமாய் இந்த உலகத்துல உனக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தினார். அப்போ பிரியமா நீயும் நானும் நடந்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 12:1-2 நம்ம வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, அங்க பாத்தீங்கன்னா பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இங்க தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இன்றைய காலகட்டத்தில் அடுத்த 2வது வசனத்தையும் படிச்சு நம்ம போவோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும். இதுல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வேணும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் சொல்றதுதான், நான் இப்படியே இருந்தேனா எப்படி, ஆண்டவருக்காக சில காரியங்கள் செய்யணும், ஒரு மாற்றம் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா
அந்த சேஞ்ச் என்பது எங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு, சரீர பிரகாரமான ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றத்தை குறித்து தான் இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா, சரீர பிரகாரமான மாற்றம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் என்பது ஒருவரின் பழக்கம், நடத்தை, சூழ்நிலை அல்லது வெளிப்புற தோற்றத்தை ஏற்படும் மாற்றமாகும். இது கட்டாயம், பயம், விதிமுறைகள் அல்லது சூழ்நிலைகளால் ஏற்படலாம். ஆனால் இருதயத்தில் உண்மையான மாற்றம் இல்லாமலும் இருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடினே இருக்காங்க. எதனா ஒரு மாற்றம் இருக்குதா? இல்ல. அல்லேலூயா. அப்போ சேஞ்ச் வேணுங்க. நான் ஒரு சேஞ்சுக்காக அங்க போயிருக்கிறேன், நான் ஒரு சேஞ்சுக்காக ஊருக்கு போறேன், நான் ஒரு சேஞ்சுக்காக பீச்சுக்கு போறேன், நான் ஒரு சேஞ்சுக்காக சர்ச்சுக்கு போறேன். இந்த சேஞ்ச் எல்லாம் யாரையும் மாற்றாது. அல்லேலூயா. நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யத்தக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேஞ்ச் வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த சேஞ்சுக்காக போகவே கூடாது. பாக்கெட்ல இருக்கிற சேஞ்ச் தான் எடுத்து கொடுக்க வேண்டியதாக. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எல்லாம் மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். என்னங்க மாற்றம்? மாற்றமே கிடையாது. கிறிஸ்துவ உலகத்துல நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாற்றம் என்ற வார்த்தை நீ யூஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. மறுரூபமாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுரூபமாகணும். இனி உங்களுடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைகளிடத்தில் இருந்து பெரியவர் வரைக்கும், ஆண்டவரே எனக்கு மாற்றம் வேண்டாம், எனக்கு மறுரூபம் வேணும்னு கேளுங்க. எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு இது வரைக்கும் யோசித்து பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மறுரூபம் வேணும்னு யாருன்னா கேட்டிருக்கீங்களா? மாற்றம் கேட்டிருக்கோம். மாற்றம் கேட்பது வெளியில் உள்ள ஆளுங்க. நீங்களும் நானும் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. அந்த மறுரூபமாகிறது வெளிப்புற தோற்றம் அல்ல, உள்புற தோற்றம். நீ எவ்வளவு தான் சேஞ்சஸ் நீ வெளிப்புறமா செய்தாலும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று செய்தாலும் அது எல்லாமே டெம்பரவரி தான். கொஞ்ச நாள் தான் அந்த மாற்றம் தாங்கும். ஆனா உனக்குள்ள மறுரூபமாகுவது அது பெர்மனன்ட். அல்லேலூயா. பெர்மனன்டான இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும்னா மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வார்த்தை 2வது வசனத்தை திரும்ப நம்ம படிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகணுங்க. மனம் எப்படி புதிதாகும்? வெளிப்புற போற ட்ரெஸ்ஸா, வெளியே போற பேச்சா கிடையாது, வெளியே பார்க்கிற பார்வையா கிடையாது, நீ உடுத்துற உடையா கிடையாது, நீ நடக்கிற நடையா கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் 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 என்று சொல்லி மாற்றமே இல்லாமலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வார்த்தைகள் கிடையாது. மாற்ற வேண்டும் என்று சொல்லி வெளிப்புற தோற்றத்தை மாற்றிக் கொண்டிருந்தாயானால் உன்னுடைய உள்புற தோற்றம் அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் புதிதாய் மாறணுங்க. மனம் மாறணும். மன ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனா அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு சேஞ்சஸே இருக்காது. மற்றவங்க அரே இவங்க கிறிஸ்துவ பிள்ளைங்க, இவங்க ஊழியக்காரங்க, இவங்க ஊழியக்காரங்க பிள்ளைங்க, இவங்க சர்ச்சைக்கு போறவங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் கதை. என்ன கதை? ஒன்னும் இருக்காது. அல்லேலூயா. ஒண்ணுமே அவன் நினைப்பான், அடடா நானே மேல்டா அவனை விட அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். கரெக்டா இல்லையா? ஆமா, நம்ம பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் வேணுங்க. நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்துவத்தை நீங்க காண்பிக்க வேண்டும். That is the practical Christian life. Practical Christian life இல்ல அப்படின்னா மாற்றம் மட்டும் தான் நடக்கும். ஆனா மறுரூபம் நடக்கவே நடக்காதுங்க. மறுரூபம் ஆனீங்கன்னா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு நீயும் நானும் ஜனங்களை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்படியே தொடர்ந்து நம்ம படிப்போம். 3வது வசனம் படிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். அல்லேலூயா. அப்போ மாற்றம் என்பது தெளிந்த புத்தியையோ தெளிந்த எண்ணத்தையோ தெளிவையோ கொண்டு வராதுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கல நான் செய்யறது இது சரி, நான் செய்யறது இது கரெக்ட், என்னை யாரும் திருத்தணும்னு அவசியம் இல்லை, நான் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கேன், நான் கரெக்டான பாதையில தான் இருக்கேன் அப்படின்றது மாற்றம் தாங்க, மறுரூபம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மாற்றத்துக்காக பல சபைகளுக்கு ஓடுவாங்க, மாற்றத்துக்காக பல ஊழியக்காரத்துல தலையை கொடுப்பாங்க, மாற்றத்துக்காக பல காரணங்களால ஜனங்கள் முட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நோ, மாற்றத்துக்காக நீங்க போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணும் மாறாதுங்க. நீங்க மறுரூபமாகணும். டிரான்ஸ்பார்மேஷன் between, there is the difference between change and transformation. மாற்றத்துக்கும் மறுரூபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்க மாற்றத்துக்காக அல்ல, மறுரூபத்துக்காக ஓடுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் சேர்த்து தேவன் உங்களை கொண்டு போவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் என்ன நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா, மாற்றம், அதெல்லாம் பழைசுங்க, அதெல்லாம் உங்களை விட்டு போயிடணும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற டிரான்ஸ்பார்மேஷன், அதாவது மறுரூபம், உருமாற்றம், அது உங்களுக்கு தேவைங்க இப்பத்துக்கு. அது இருந்தாதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தைரியமா ஓட முடியும். அப்போ டிரான்ஸ்பார்மேஷன் என்ன, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பார்மேஷன் என்பது, மறுரூபம் என்பது பரிசுத்த ஆவியானவர் மனிதனின் இருதயம், சிந்தனை, குணம் மற்றும் வாழ்க்கையை முழுமையாக புதுப்பிக்க கூடியது. அல்லேலூயா. முழுமையா புதுப்பிக்கக்கூடியது. நீங்க மாற்றம்னு ஓடுனீங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் பல மைல் தூரம் சம்பந்தம் இருக்குங்க. அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாளாய் புதிதாகிறதுனாலே என்ன, உங்களுடைய மனம் மாறும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு மாற்றம் அல்ல, தேவன் உங்களை மறுரூபமாக்கணும் விரும்புறாங்க. கிரேக்க பாஷையில மறுரூபம் என்பதற்கு, உருமாற்றம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டாபோரோ அப்படின்னா, மெட்டாபோரிஸ் அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கம்பளி பூச்சி தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா கவனிங்க, முடிச்சுங்க. கம்பளி பூச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி வருது? பட்டாம்பூச்சி அங்கங்க முட்டையிட்டு போயிடும் இல்லையா? முட்டையிட்டு போயிட்டு பிறகு அது கம்பளி பூச்சியா உருவாகும். அப்போ கம்பளி பூச்சி, அப்போ அந்த கேட்டர் பில்லர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த கேட்டர் பில்லர் அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எப்பதான் நம்ம கம்பளி பூச்சியை பாக்குறோம், எடுத்து அழகா பாக்கெட்ல போட்டுக்கிறோம்? இல்ல. அல்லேலூயா. அதை சாகடிச்சிடும். அதுதான் ஜனங்கள் இன்னைக்கு ஓடுகிற மாற்றம், 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 மாற்றம் என்று சொல்லி இந்த நவீன உலகத்துல எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு தேவையா இருக்கிறதோ, ஜனங்களுக்கு ஏற்றபடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நவீன உலகத்துல நீங்க ஒரு மாற்றத்தை எங்க போய் தேடுறீங்க? இன்னைக்கு எதனா ஒண்ணு தேடணும்னா எங்க போய் தேடுறோம்? எதனா ஒரு தேடுறோம்னா எங்க போய் தேடுறோம்? நான் யோசிக்கிறீங்க, எங்க போய் தேடுறோம் சொல்லுங்க.
மொபைல்ல தான் போய் தேடுறோம். அல்லேலூயா. மொபைல் தெரியாதவங்க பத்தி இல்ல, எல்லாரும் கையில மொபைல் இருக்கு. எதை தேடனாலும் எங்க தேடுறோம்? மொபைல்ல போய் தான் தேடுறோம். இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு காலங்கள். தேட வேண்டியது எது இருந்தாலும் மொபைல்ல போய் தேடுற அளவுக்கு தான் நாட்கள் மாறிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 99-100% கிறிஸ்துவ ஜனங்கள் எதுல இருக்காங்க? இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, பேஸ்புக்ல இருக்கிறாங்க. மாற்ற வேணும்னா உடனே போன் அடிக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எதனா ஒரு ஐடியா சொல்லுங்க. எங்க ஏஐ வந்துடுச்சு இன்னைக்கு இல்ல, ஏஐ வாட்ஸ்அப்ல மெட்டா வந்துடுச்சு இல்லையா? இப்படி ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. யாரையும் போய் கேட்கறது இல்ல, மொபைல்ல தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. கடவுளை தேடுகிறதே கிடையாது, கடவுளை தேடுகிறதே கிடையாது. எது வேண்டுமானாலும் மொபைலை போட்டு தேடுறது, அதுல போயிட்டு டைப் பண்ணி இது இப்படி இப்படி கொஞ்சம் காட்டு அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சதை தாங்க காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்ஸ்டாகிராம்ல இருப்பதே பாவம் தான், பேஸ்புக்ல இருப்பதே பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோசியல் மீடியால இருப்பதே பாவம் தான். அல்லேலூயா. ஒரு அப்பா என்ன பண்றாங்க, நிறைய பேர் எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா காரியத்தையும் செய்யறாங்க, அதாவது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. இதெல்லாம் மாற்றம் பாருங்க. மாற்றத்துக்கு ஒரு எல்லாமே டெம்பரவரி தான். அவங்க முழுமையா இயேசுக்குள்ள மாறவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் ஓடியாருவாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, சோசியல் மீடியால இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க போய் எங்க பர்கர் சாப்பிட்டாங்களோ அதுல இருக்கும், எங்க ஊரை சுத்தினாங்களோ அதுல இருக்கும், எங்க பேசினாங்களோ அங்க இருக்கும், ஊருக்கு போன இடம், பஸ்ல போன இடம், இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை போட மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு லைக் வராது, அது யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை போட்டீங்கன்னா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அப்ப யாரும் உங்களுக்கு ஜனங்க சேர மாட்டாங்க, சப்ஸ்கிரைபர் வராது. இத மாதிரி ஊரை சுத்துறது, ரோட சுத்துறது எல்லாம் போட்டா எல்லா சப்ஸ்கிரைபர் வருவாங்க, எல்லா லைக்ஸ் வரும். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ஓட்டமா இருக்குது. உன்னைய என்னைய அதுக்கு தேவன் அழைக்கல. மாற்றம் நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? மாற்றம் என்று சொல்லி எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? தேவ ஜனமே, மாற்றம் அல்ல, உனக்கு மறுரூபம் வேண்டும். அல்லேலூயா. மறுரூபத்தை கேளுங்க. மறுரூபத்தை கேட்டுட்டு மாற்றத்துக்காக அங்க இங்க ஓடிக்கொண்டிருக்கிற ஜனமே, மறுரூபத்தை கேளுங்க, மாற்றத்தை விட்டுடுங்க. மறுரூபம், that is the permanent transformation, is the permanent. நீ ரிப்பெண்டன்ஸ் ஆகணும், நீ மனம் திரும்பி மாற்றத்தை விட்டுட்டு மறுரூபத்துக்கு ஓடு. மறுரூபம் தான் ஆண்டவரிடத்துல உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனத்தை நம்ம படிப்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது, இன் கிரைஸ்ட் என்பது உன்னுடைய பழக்கங்கள் மாறுவது அல்ல. கிறிஸ்துவனுடைய ஜீவன் உன்னிடத்திலிருந்து வெளியே வரணுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஜீவன் உனக்குள்ள இருந்து வெளியே வரணும். மேல இருந்தல்ல, சரீரபூர்வமான மாற்றம் கிடையாதுங்க, உள்ளான மாற்றம் வேண்டுங்க. அல்லேலூயா. உள்ளான மாற்றம் வேண்டும். இங்க பாருங்க, அப்போ பல ஆண்டுகள், அதாவது 2008ல மொபைல் உடைய யூசேஜ் அதிகமா ஸ்டார்ட் ஆச்சு. 2008ல இருந்து பாத்தீங்கன்னா அநேக, அதாவது அதுக்கு முன்பதாக இருந்தது அவ்வளோ இல்ல, 2008ல இருந்து அதிகமான யூசேஜ் ஆச்சு. என்னைக்கு மொபைல் போன் ஒவ்வொருடைய கையில வந்ததோ, இங்க எழுதி இருக்கிற வசனம் போச்சு. என்னன்னா, நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராது.
அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஒரு டீம் ஒர்க் இருந்தது. டீம் ஒர்க் அப்படின்னா ஒரு ஊழியன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊழியத்தை நடத்துவாங்க. ஒரு குடும்பத்தினுடைய காரியம்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய காரியத்தை செய்வாங்க. ஒரு பகுதியினுடைய காரியம்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பகுதியினுடைய காரியத்தை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு யாரும் இணைகிறதே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? மொபைல் போன். அல்லேலூயா. எல்லாரையும் பிரிச்சிச்சிங்க. தாயும் பிரிச்சிச்சு, தகப்பனையும் பிரிச்சிச்சு, பிள்ளைகளையும் பிரிச்சிச்சு, உற்றார் உறவினர்களையும் பிரிச்சிச்சு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தாய் இந்த பக்கம் திரும்பி செல்போனை வச்சிட்டு இருக்கு, இந்த பக்கம் தகப்பன் செல்போனை வச்சிட்டு இருக்கு, இன்னொரு பிள்ளை இந்த பக்கம். 4 முறை ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்ன்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். அதனால ஒரு பக்கம் ஈஸ்ட்ல ஒரு பக்கம், வெஸ்ட்ல ஒரு பக்கம், நார்த் ஒரு பக்கம், சவுத்ல ஒரு பக்கம் ஒருத்தர் செல்போனை வச்சுக்கிட்டு டீம் ஒர்க்கே போச்சு. எப்படி கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உறவு இன்னைக்கு ஆண்டவராக எப்படி நம்ம ஒரே சரீரம் தான், அவயவங்கள் டிஃபரண்ட், எல்லாம் தனித்தனியா இருக்கு, கை கால் எல்லாம் தனியா இருக்கு. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு வலி வந்ததுன்னா சரீரம் ஃபுல்லாவே உனக்கு வலிக்குங்க. அல்லேலூயா. ஆனா இப்ப வலிக்கிறதே கிடையாது. அந்த தாய் தகப்பனுடைய உறவு இல்ல, பிள்ளைகளுடைய உறவு இல்ல. இது எல்லாமே பிரிச்சது மொபைல் போன் தான். இதுல கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும்? மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும் என்று ஓடுகிற தேவ ஜனமே, உனக்கு மாற்றம் அல்ல, மறுரூபத்துக்காக நீ ஓட வேண்டும். நீ மறுரூபத்தை ஆண்டவரிடத்தை கேளு. சிறு பிள்ளைகளிடத்துல டிரான்ஸ்பார்மேஷன் தான் என்னன்னு சொல்லிக் கொடு. மனம் திரும்புதல் என்னன்னு சொல்லிக் கொடு. மாற்றத்தை அல்ல, மாற்றத்தை சரீரம் மட்டும்தான் காண்பிக்க முடியும். உள்ளான மனுஷன் நீ மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னா ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஒரு மாற்றம், அதுதான் மறுரூபம். அந்த மறுரூபத்துக்காக நீயும் நானும் ஓடணும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். கலாத்தியர் 2:20 படிப்போம். கலாத்தியர் 2:20 சீக்கிரமா படிப்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவே உனக்குள் இருக்கிறார்னா தான் நீ மறுரூபம் அடைஞ்சிருக்க. அப்ப மாற்றத்துக்காக, அப்போ அந்த கேட்டர் பில்லர், அந்த கம்பளி பூச்சி தன்னை அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கும். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, தன்னை வருத்தி கொண்டு, கொஞ்சம் சாதாரண விஷயம் அந்த கம்பளி பூச்சியை பற்றி போயிட்டு நீங்க கூகுள்ல படிச்சு பாருங்க. அது தன்னை எப்படி கஷ்டப்படுத்தி கொண்டு, எப்படி கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தினாரோ அதுபோல அது என்ன பண்ணுது, தன்னை கஷ்டப்படுத்தி ஒடுக்கி கொண்டு ஒரு நாள் என்ன பண்ணுது, அது ஒரு பற்ற பிள்ளையாய் பட்டாம்பூச்சியாய் உருமாறி வருகிறது, மறுரூபமாகிறதுங்க. அல்லேலூயா. நீங்க கம்பளி பூச்சை போல இருந்தீங்கன்னா எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் உங்களை வருத்தி கொண்டு நீங்க மறுரூபமாக ஒரு பட்டாம்பூச்சி போல நீங்க வெளியே வரணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் உங்களுக்கு மறுரூபம் முடியும். அப்பதான் கிறிஸ்து உங்களுக்குள் செயல்படுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அப்படின்னா காரணம் எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காக ஊழியங்களை தொடர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா செய்வதற்கு நேரம் இல்லை. ரீசன் மொபைல். எல்லாருடைய கையில மொபைல் வந்துடுச்சு. அதனால முடியாத காரியம் இன்னைக்கு. ஆனால் கர்த்தரால முடியாதது ஒன்றும் இல்லை. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய முழங்கால்கள் கண்டிப்பா உங்களுடைய சந்ததியை மாற்ற வல்லமையாய் தேவன் நடத்துவாருங்க. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதனால
நீங்க மாற்றத்துக்காக ஓடாதீங்க, மறுரூபம் ஆகிறதுக்காக ஓடுங்க. ஆண்டவரிடத்துல மறுரூபம் ஆக்குவதற்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. சாதாரண ஒரு காஞ்ச மரத்தை ஒரு பச்சை பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு காஞ்ச மரத்துல பச்சை பெயிண்ட் அடிங்க. ஒரு பக்கத்துல ஒரு மரத்தை நட்டு அழகா பச்சையா நீங்க வளர்த்து காய்களையும் கனிகளையும் பாருங்க. அல்லேலூயா. இது மாற்றம். இது பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கிறது மாற்றம். இது என்ன? இது என்ன? மறுரூபம். அல்லேலூயா. மறுரூபம் ஆகிறதுக்கு நீங்க ஓட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாற்றம், சேஞ்ச். நீங்கள் செய்வதை மாற்றம். நீங்க என்னெல்லாம் நீங்க செய்றீங்களோ அதை நீங்க மாற்றம், அதுதான் சேஞ்ச், அதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் டிரான்ஸ்பார்மேஷன், நீங்கள் யார் என்பதையே மாற்றுங்க. புரிஞ்சுதா இல்லையா? நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அதை மட்டும் தான் மாற்றம், அதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்லணும். ஆனா டிரான்ஸ்பார்மேஷன், மறுரூபமாகிறது என்ன அப்படின்னா நீங்கள் யார் என்பதை மாத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால நீங்கள் யார் என்பது மாற்றுவதற்கு ஆண்டவருடைய பாதத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க. மனம் புதிதாகிறதுனால தேவன் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பார்க்கணும்னு விரும்புறார். அப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, எங்களுக்குள்ள மாற்றம் வேண்டாம் சாமி, மறுரூபம் வேண்டும். கொஞ்ச நேரம், ஒரே நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டாம் சாமி, நான் மறுரூபம் ஆகணும் ஐயா. மாற்றம் என்பது ஆண்டவரே அப்பா, நான் டெம்பரவரி லார்ட், அது கொஞ்ச காலம்தான் ஆண்டவரை. யாரையும் ஆண்டவரை இயேசுவை நான் வெளிப்படுத்த முடியாது. நான் மாற்ற வேண்டும் என்றால் நான் இயேசுவை வெளிப்படுத்த முடியாது சுவாமி. எனக்கு மறுரூபம் வேண்டும் ஐயா. மறுரூபம் இருந்தாதான் நான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். மாற்றம் இருந்ததுன்னா இயேசுவை